இவருக்கும் வணக்கம். ஆசனியர்களுக்கு தவமிருந்து காத்து கொண்டிருந்த உங்களுக்கு எல்லாம் சிவமயமே என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல சிம்மத்தில் செவ்வாயும் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் சூரியன் தனது சொந்த வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக ஏற்றம், வணிக லாபம், பொருளாதார முன்னேற்றம், அரசாங்க காரியங்கள்ல வெற்றி என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு கேது 11ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவும் சுக்கிரனும் ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பது சகல விதங்களிலும் சிறப்பான பலனை தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. எடுத்த காரியங்கள் இன்றி நிறைவேற இருக்கு. அதே போல் வீட்டில் ஆடம்பர பொருட்கள், துணிமணிகள் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் குடும்ப செலவுகளை எளிதாக நீங்கள் சமாளித்து விடுவீங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீட்டில் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும் என்பதால நீங்களே பழுது பார்த்து வைப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12இல் செவ்வாய் இருப்பதால் மனதில் பதற்றம் அவ்வப்பொழுது வருங்க. பதறாதீங்க. எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்பட வேண்டாம். நிதானமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இதன் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்தவரை கடகராசியில் மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகத்தை புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் 10ஆம் இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பலன் தருங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டுங்க. அதே போல் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வரும் நோய் அகல இருக்கு. பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகுங்க. அதே போல் வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்த தடை அகலக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பாராத திருப்பங்கள் சந்திப்பீங்க. தொழில் வெற்றி நடைபோடும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படுங்க. புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் வகையில் புனித யாத்திரைகளை மேற்கொள்ள இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சம்பள உயர்வுடன் புதிய வேலை கிடைத்து மகிழ்ச்சி காண இருக்கீங்க. சனி சூரியன் பார்வை இருப்பதால் சுய ஜாதக அடிப்படையில்
அடிப்படையில் தசாபுக்தி பலம் பார்த்து செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது. இந்த நேரத்தில் புத ஆதித்ய யோகமும் நடைபெறுவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கூட இருக்குது. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கு வெளிநாடு சென்று வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வருவது என்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தன சப்தமாதிபதியாக விளங்கும் செவ்வாய் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் போது பொருளாதார நிலை என்பது சிறப்பாக இருக்குங்க. புகழ்பெற்ற மனிதர்களின் சந்திப்பு கிடைக்க இருக்கு. சொத்துக்களால் வந்த பிரச்சனை அகலுங்க. அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறை இருக்கு. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல பொதுவாக 9ஆம் இடம் பலம் பெறும்போது பொன் பொருள் சேர்க்கை பொருளாதார நிலையில் உயர்வு போன்றவை ஏற்படுங்க. மேலும் குரு பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சனி பகவான் ராகு செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக இக்காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. இதனால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. செலவுகளும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. சுக்கிரன் குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிலவுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு சுப நிகழ்ச்சிகளுக்கு சாத்தியக்குறைகள் இருக்குதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசியில் பிறந்து திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கரித்தரிப்பதற்கு கிரக நிலைகள் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதால் பலருக்கு உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. இந்த வேலை உங்களுக்கும் உங்களுடைய மனதிற்கும் மிகவும் பிடித்த வேலையாக அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனைத்துமே சாதகமாக சஞ்சரிப்பதால் படிப்படியாக விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதை இக்காலகட்ட அனுபவத்தை உங்களால் காண முடியுங்க. புதிய துறைகள்ல முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல வெளிமாநில பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பிரயாணங்கள் லாபகரமாக இருக்கும் என்பதையும் உறுதியளிக்குது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் 3ஆம் தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு முதல் 2 தருணங்கள் படிப்பில் கவனம் குறைய கொடுங்க. சக மாணவர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டு என்று இருந்தால் போதுங்க. அதே போல் சக மாணவர்களுடன் வெளியில் செல்வது ஆகியவற்றை குறைத்துக் கொள்வது அவசியங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். அதே போல் அரசியலில் ஈடுபடுவது சம்பந்தமான எண்ணமும் இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டாங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது
உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது துலாம் ராசினியர்களுக்கு.